வணக்கம். ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற காணொளி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மூன்றாவது கண் விழிப்படையும் போது நமக்குள்ள சில அறிகுறிகளை நாம் உணர ஆரம்பிப்போம். தனிமையை விரும்புதல், ஆனால் அது மன அழுத்தம் அல்ல, உலக பற்றிலிருந்து விலகிதல். ஏதோ ஒன்றை நம் ஆன்மா தேடிக்கொண்டிருப்பதை உணர்த்துவதுதான் இந்த தனிமை. இது மனிதர்களிடமிருந்து விலகியிருப்பது. பந்தபாசம் என்னும் பெரிய திரையை விலக்குவது போன்றது. பாசாங்கு செய்யும் மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கவும் இந்த உணர்வை ஆன்மாவே நமக்கு கற்றுத்தரும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோடு காண்பது. நம் ஆன்மீக பயணம் துவங்கும்போது தேவையில்லாத மனிதர்களிடமிருந்து தன்னைத்தானே விலக்கிக் கொள்ள விரும்பும். இதற்கு காரணம், நம் உயர்நிலை ஆற்றல் கொண்ட, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும்போது கீழ்நிலை ஆற்றல் கொண்டவர்களிடமிருந்து தானாக விலகும். இவையெல்லாம் பிரபஞ்ச ஆற்றலால் தானாக நடக்கும். ஆன்மா அல்லது நம் மனம் அமைதியை நோக்கி செல்வதற்கான அறிகுறியாகும். நாம் இப்படி உயர்நிலை ஆற்றலுடன் தொடர்பு கொள்ளும்போது அவை தொடர்ந்து நமக்கு சில அறிகுறிகளை அல்லது குறியீடுகளை காட்டும். இது யதார்த்தமாக நேரிலோ கனவிலோ அல்லது யாரேனும் மூலம் நமக்கு தெரிவிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இது நல்லா பக்குவப்பட்ட ஆன்மாக்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இதைதான் வள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகிறார். நாம் எப்பொழுதும் உயர்நிலை ஆன்மாக்களுடன் தொடர்பில் இருக்கும்போது அதை பற்றி பேசுபவர் மற்றும் அந்த சிந்தனையிலேயே இருப்பவர்களிடம் மட்டுமே நமக்கு தொடர்புகள் ஏற்படும். இது ஒத்தவற்றை ஈர்க்கும் விதியை போன்றது. லோ ஃப்ரீக்வன்சியில் உள்ள ஆன்மாக்கள் அல்லது மனிதர்கள் எப்பொழுதும் கவலை, துன்பம், விரக்தி, சோம்பல் போன்றவற்றை கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் ஹை ஃப்ரீக்வன்சியுள்ள ஆன்மாக்கள் இயற்கையிலேயே விலகி செல்லும் சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். இது அவர்களின் அறியாமை இல்லை, அவை அந்த ஆன்மாக்களின் கர்ம பதிவாகும். அவற்றை அவர்கள் தன் வாழ்நாளில் அனுபவித்துத்தான் வரவேண்டும். இப்படி வரும்போதுதான் ஆன்ம பக்குவத்தை அடைந்து இறைத்தன்மையில் தன்னை கலக்க பக்குவப்படுத்துகிறது என்று அர்த்தம். அடுத்த அறிகுறி, எதையும் கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மரண பயம் கூட நம்மை விட்டு விலகி சென்றுவிடும். இது ஒரு தற்காலிக உடல் மற்றும் உலகம் என்றும் இது ஒரு மாயை என்பதும் புரிய வரும். நம் இந்த மாயையில் சிக்க மாட்டோம். இங்கே எல்லாமே ஒரு கோட்பாட்டின் கீழ்தான் இயங்குகிறது. இங்கே எல்லா உயிர்களையும் எல்லா ஆன்மாக்களையும் ஒரே மாதிரியாகவும் எல்லாம் இறைவனின் பிம்பம் எனவும் தெரியவரும். இது விழிப்படைந்த ஆன்மாவின் நிலையாகும். இதை மூன்றாவது கண் விழிப்பு நிலை என்று நாம் கூறுகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.